ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேழ்வரகு கம்பு இட்லி செய்வது எப்படின்னு காட்ட போகிறேன். ஒரு கப்பு கேழ்வரகு, ஒரு கப்பு பச்சரிசி, 1.5 கப்பு கம்பு, 3/4 கப்பு உளுந்து போடுறேன். உளுந்து போட்டு நல்லா மதியானம் 2 மணிக்கு ஊற வச்சேன். நைட்டு ஒரு 8 மணி 9 மணி போல் கழுவி நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சி மறுநாள் காலையில் இட்லி ஊற்றுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்ரீ புனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் அழுத்திக்கங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாவு அரைக்கிறேன், அரைச்சி இட்லி ஊற்றுறேன். இட்லி எப்படி பஞ்சு மாதிரி வருது பாருங்கள். இது ரொம்ப தோல் உளுந்து, ரொம்ப ஸ்ட்ரென்த்து பசங்களுக்கு. இந்த ராகி கம்பெல்லாம் எல்லாமே ஸ்ட்ரென்த்தான பொருள் தான். இது எங்களுக்கு நல்லா இருக்குது ஸ்ட்ரென்த்து, எங்களுக்கு நல்லா உடம்புக்கு நல்லா இருக்குது. அதனால் கீழே ஏன் தட்டு வச்சுன்னா மாவுக்கு கீழே பொங்கி ஊற்றுச்சுன்னா அந்த மாவு கீழே போயிடும்ல, அதுக்காக. பாருங்கள், 2 கிண்ண மாவு வந்தது எல்லாம் இவ்வளவும் அரைச்சி. இதெல்லாம் இட்லி நான் ஊற்றுறேன். பாருங்கள், கொஞ்சோண்டு உப்பு சால்ட்டு போட்டு, அது சால்ட்டு கொஞ்சம் தான் போடுறேன், போட்டு அடித்து இட்லி ஊற்றுறேன். இட்லி எப்படி வருதுன்னு பாருங்களேன். அப்படி புசு புசுன்னு வந்தது இட்லி. நல்லா பாருங்கள், அடித்து இட்லி ஊற்றுறேன். இட்லி பாருங்கள் வெந்து புசு புசுன்னு வருது. இட்லி கலர் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.